என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ஜோசியெல்லாம் பார்க்குறதே கூடாது 27 வரைக்கும். அதனால் அந்த ராகுனால வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. வாகனம் செய்யும்போது வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது கவனமாக ஓட்டும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்ற ஒரு அமைப்பை உங்கள் மனசுக்குள்ள ஒரு கொள்கையை கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். ரிஷபம்னா காளை மாடுன்னு உங்களுக்கு தெரியும். கடினமாக உழைக்கக்கூடிய ராசி. எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உங்களால் ஜெயிக்க முடியும். தந்தையார் வழியில் இவர்களுக்கு வந்து சொத்துக்கள் சேர்க்கை இது எல்லாமே வந்து. அடுத்து ரிஷபம் சார். ரிஷப ராசிக்கு பாசிட்டிவ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஆண்டு. நிறைய பாசிட்டிவ். அதில் எல்லாமே ரிஷபம் வந்து கரெக்டாக சர்வேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சோம்பல் இல்லாமல் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல 2027 வரைக்கும் இருக்கிறான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ஜோசியெல்லாம் பார்க்குறதே கூடாது 27 வரைக்கும். நல்லது இருக்கிறது ரொம்ப நேரம் 27.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற நல்ல டைம். ஸோ நல்ல முன்னாடி பாசிட்டிவ், நான் ஜெயிப்பேன், நான் தான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வண்டி வாங்கிறது, தொழில் பண்ணுறது, அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 10ஆம் இடத்தில் வேறு ராகு இருக்குது. அதனால் அந்த ராகுனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வரும். அதே சமயம் கூட்டாளிகள் சரியில்லைன்னா கவுத்து விடும். ரிஷபத்துக்கு எதில் கவனமாக இருக்கணும்னா பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது, பெற்றோர் பெரியோருடன் சண்டை கூடாது. அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக நான் பார்க்குறேன். ரிஷபம் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். துர்கையை பிடித்து கொள்ளணும். கட்டு ரிலேட்டடாக வயிறு ரிலேட்டடாக ப்ராப்ளத்தை கொஞ்சம் ரிஷபம் கவனமாக பார்த்துக்கணும். கட்டு சரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா மன அழுத்தம் வரும். இதுதான் ரிஷபம். ரிஷப ராசி அவங்க எப்படி இருப்பாங்க இந்த வருஷம் 2026 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்? இந்த ஆண்டு வந்து ரிஷப ராசியிலே வந்து சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய சிறப்பு. ஏன்னா எப்பயுமே அது நடக்காது. இந்த டைம் வந்து ரிஷப ராசியில் இந்த சந்திரன் உச்சம் பெற்ற நேரத்தில் இந்த ஆண்டு வந்து பிறந்திருக்கு. நல்ல யோகமான ஒரு காலகட்டம் இப்போ அமைஞ்சிருக்கு. ரிஷபம்னா காளை மாடுன்னு உங்களுக்கு தெரியும். கடினமாக உழைக்கக்கூடிய ராசி. எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, 11ஆம் இடத்துல இருக்கிற சனியினால் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆண்டேன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏன்னா கிடைக்காம இருந்திருக்காது. ஏன்னா யோகத்தை கொடுப்பது தான் கிரகங்கள். அந்த வகையில் உங்களுக்கு பெரிய சேதாரம் இந்த ஆண்டு இருக்காது. ஏன்னா ஆரம்ப நிலையே நல்ல ராஜயோகமாக செயல்படுகிறது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. வாகனம் செய்யும்போது வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது கவனமாக ஓட்டும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது வந்து நடக்கும் பொழுதோ அல்லது கால் தடிக்கு விழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மற்றபடி இந்த ஆண்டு வந்து எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு யோக நிலையில் இருக்குது. அதனால் ஒரு சிறப்பான பலனே நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனையோ வேறு நோய் பிரச்சனையோ எல்லாமே விலகக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்துடும். குழப்பம் இருந்தாலும் தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் ஜெயிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. ரிஷபராசி அவங்க எப்படி இருப்பாங்க இந்த வருஷம் 2026 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்? ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படின்றது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது வேலை வாய்ப்பு இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வந்து வருமானம் பத்தலை, நான் சொந்த தொழில் செய்யலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கிய மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சியெல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றது. அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, புதிய பொறுப்புகள், கௌரவம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள், அதாவது உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போகணும், வேலை வாய்ப்பு நமக்கு அமையுமா, நிறையா முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய தோல்விகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசிகர்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு வலி பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். கண்டிப்பாக வயிற்றில் ஜீரண கோளாறு பிரச்சனை. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கிறார்.
டிசம்பரில் தான் மாற போகிறார். அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எண்ணெய் பலகாரத்தை தவிர்த்துட்டிங்கனாவே உங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா மன ஆரோக்கிய தொந்தரவு பாதிப்பும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்ற ஒரு அமைப்பை உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கொள்கையை கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் பிறந்த கிழமையன்று சென்று வழிபாடு செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் நடக்கும்? ரிஷப ராசிக்கு சந்திரன் வந்து அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இந்த 2026 புத்தாண்டு பிறக்குது. அப்போ 3ஆம் அதிபதியே வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் இருந்து தான் வந்து இந்த புத்தாண்டை வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு இப்போ ரிஷப ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ல் இருக்கக்கூடிய குரு அதுவே வந்து இவங்களுக்கு பொன் பொருள் எல்லாமே சேர்க்கை ஏற்படும். அது மட்டும் இல்லை, இவர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்திற்கு யாராவது இருந்தாங்கனாலும் அதுலேயும் இவங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. அதே போல் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். அப்போ இவருடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் தடையாக இருந்திருந்தாலும் இதற்கு மேலே அதாவது ஜூன் மாதத்திற்கு மேலே வந்து திருமணம் அமையறதுக்கான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுறது. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குது குரு கடகத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ தந்தையார் வழியில் இவர்களுக்கு வந்து சொத்துக்கள் சேர்க்கை இது எல்லாமே வந்து ஒரு சுப நிகழ்ச்சியாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எப்பயுமே வந்து சுக்கிரனுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இப்போ 11ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தில் இருந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு காலத்தை வந்து இந்த பீரியடில் அவங்களுக்கு 2026 அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் வந்து ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்படுது.